பாதுகாப்பு செயலாளர் பதவி மனம் திறந்தார் பொன்சேகா. யாழிற்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். யூடியூப் காணொளி கட்டணங்களில் ஜூலை 15 முதல் மாற்றம். பாதுகாக்கப்படும் இனப்படுகொலையாளிகள் கடுமையாக சாடிய ஸ்ரீதரன். கனடாவில் வேலைவாய்ப்பை இழக்கவுள்ள ஆயிரக்கணக்கானோர். இசாரா செவந்தியின் தாய் சிறைச்சாலையில் மரணம். ஏமனில் வெடிகுண்டு தாக்குதல் 5 சிறுவர்கள் பலி. செம்மணி விவகாரம் தொடர்பில் வன்மத்தை கக்கும் விமல். கனடாவில் சீரற்ற வானிலை குறித்து கடும் எச்சரிக்கை. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் பெருமளவான சொகுசு வாகனங்கள். கனடாவில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் மாகாணம். பாடசாலைகளில் பாட நேரங்களில் ஏற்படவுள்ள மாற்றம். தனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என பீல்ட் மார்ஷல் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எஸ்எல பௌர்ணமி போயாவை முன்னிட்டு கலனியில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சில வேலைகளை செய்கிறார். ஆனால் இதுவரை பாதாள உலகத்தின் செயற்பாடுகளை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை. இப்போதெல்லாம் கொலைகள் முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் நடக்கின்றன. இதன்படி போதைப்பொருள் நம் சமூகத்திற்கு அவமானமாகிவிட்டது. மேலும் எனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அத்தோடு நடவடிக்கைகளை செயற்படுத்த அங்கு சரியான செயலாளர்கள் இல்லை. அமைச்சகங்களில் தணிக்கை அதிகாரிகளாக செயலாளர்கள் உள்ளனர். இருப்பினும் நான் ஒரு பீல்ட் மார்ஷல் என்பதால் அரசாங்கத்தின் அமைப்பின்படி அமைச்சர்களுக்கு உள்ள பொறுப்பு எனக்கு உள்ளது. முதலில் திருடர்கள் பிடிபட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எதனையும் செய்ய முடியாது என கூறியுள்ளார். யாழ் குடாநாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடல் போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு காவல்துறையினர் மற்றும் கடற்படையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகு நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியதுடன் பயணிகள் 12 பேர் 2 பணியாளர்கள் என 14 பேர் உயிராபத்து இன்றி மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளைக்கொடி காட்டுவதனை அவதானித்த அவ்வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரிஸ் படகு பணியாளர்கள் விரைந்து செயற்பட்டு சேதமடைந்த கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றியுள்ளனர். கடற்படையினரும் முழு வீச்சுடன் செயற்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடல் பயணத்தின் போது பின்பற்ற வேண்டிய முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளன. அவை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். யூடியூப் வலைதளத்தில் பதிவிடும் காணொளிகளுக்கு வழங்கப்படும் கட்டணங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் மாற்றம் ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பெருமளவில் தயாரிக்கப்பட்ட மீண்டும் மீண்டும் வரும் அல்லது குறைந்த முயற்சியுடன் வீடியோக்களை வெளியிடும் அலைவரிசைகளின் வருவாயை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்தகைய உள்ளடக்கத்தை அடையாளம் காணவும் வருவாய் ஈட்டுவதை தடுக்கவும் தளம் அதன் யூடியூப் கூட்டாளர் திட்டத்தின் வழிகாட்டுதல்களை புதுப்பித்துள்ளது. புதிய யூடியூப் பணமாக்குதல் வழிமுறைகள் தொடர்பில் அதன் உத்தியோகபூர்வ ஆதரவு பக்கத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் யூடியூப் கூட்டாளர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பணமாக்குவதற்கு படைப்பாளர்கள் எப்போதும் அசல் மற்றும் உண்மையான உள்ளடக்கத்தை பதிவேற்ற வேண்டும் என கோரியுள்ளது. ஜூலை 15, 2025 அன்று பெருமளவில் தயாரிக்கப்பட்ட மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் உள்ளடக்கத்தை சிறப்பாக அடையாளம் காண யூடியூப் எங்கள் வழிகாட்டுதல்களை புதுப்பிக்கிறது. இந்த புதுப்பிப்பு இன்று நம்பகமற்ற உள்ளடக்கம் எப்படி இருக்கிறது என்பதை சிறப்பாக பிரதிபலிக்கிறது. யூடியூப் பணமாக்குதலை அங்கீகரிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? புதுப்பிக்கப்பட்ட கொள்கை படைப்பாளிகள் YPP-யில் சேர தகுதி தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்தும் கோருகிறது. ஒரு சேனலில் குறைந்தது 1000 சந்தாதாரர்கள் இருக்க வேண்டும். கடந்த ஆண்டில் 4000 செல்லுபடியாகும் பொது பார்வை நேரங்கள் அல்லது கடந்த 90 நாட்களில் 10 மில்லியன் செல்லுபடியாகும் பொது குறும்பட பார்வைகள் இருக்க வேண்டும் என்றுள்ளது. இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். கொட்டக்கலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உள்ளிட்ட சில விடயங்களை தமிழ் தரப்புதான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது. இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோத்தபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இன அழிப்பு மற்றும் போர்க்குற்ற
குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசாங்கத்தின் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்க முயற்சி இடம்பெறுகின்றது. இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடி காரணமாக கல்வித்துறையில் பணியாற்றும் 10,000 பேரை பணிநீக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளமையே இதற்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கனேடிய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நிதி பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கல்வித்துறையில் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த பணிநீக்கம் செய்யப்படுகின்றன. இந்த பணிநீக்கங்கள் கல்வித்துறையில் ஏற்கனவே உள்ள பிரச்சினைகளை மேலும் அதிகரிக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக இந்த பணி நீக்கங்களால் கல்வித்துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் மனநிலை மற்றும் பணித்திறன் ஆகியவற்றில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் கனேடிய அரசாங்கத்தின் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கல்வித்துறையில் பணிபுரியும் மக்களின் வேலைவாய்ப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பிரபல பாதாள உலக குழு தலைவர் கனைமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவந்தி என்ற பெண்ணின் தாய் சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண் மாரடைப்பு காரணமாக கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இந்த கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இசாராவின் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தனர். இந்நிலையில் குறித்த இசாராவின் தாய் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனைமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட இசாராவை இதுவரையில் போலீசாரினால் கைது செய்ய முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏமனின் தென்மேற்கு குடியிருப்பு பகுதியில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது 5 சிறுவர்கள் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் ஒன்றில் பலியாகியுள்ளனர். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்துடன் இணைந்த இஸ்லாம் கட்சியின் ஆதரவு போராளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலிலேயே இந்த சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிறுவனமான யுனிசெஃப்பும் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. வெடிப்பு சம்பவத்தை அடுத்து காயங்களுடன் குறித்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்ட சிறுவர்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி போராளிகள் மற்றும் அரசாங்கத்துக்கு ஆதரவான ஏனைய போராளிகளுக்கு இடையிலான மோதலின் ஒரு கட்டமாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகின்றார்கள். அதனால் எந்த பயனும் கிடைக்காது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். முதலில் அந்த மனித எலும்புக்கூடுகள் தமிழர்கள்தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இன்னமும் பரிசோதனை நடத்தாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முற்படுகின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிளம்பும் என்பது உண்மை. அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை. அங்கு ராணுவத்தினரும் இறந்தார்கள், சிங்கள முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள். போரில் இறந்த தமது உறவுகளின் எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவை சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் யார் என்றை உறுதிப்படுத்தாத எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர்கள் கேவலமான முறையில் அரசியல் நடத்துகின்றார்கள். இந்த நாட்டில் மீண்டும் ரத்த கிளறியை ஏற்படுத்த தமிழர்கள் விரும்புகின்றார்களா என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். கனடாவில் சீரற்ற வானிலை தொடர்பில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் கனடாவின் பல மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் வெப்ப அலை, மோசமான காற்று தரம் மற்றும் கடும் இடிமின்னல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனேடிய சுற்றாடல் திணைக்களத்தினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 191 வெப்ப மற்றும் மின்னலுக்கு தொடர்பான எச்சரிக்கைகள், 342 காற்றுத்தர எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ, குவபெக், ஆல்பர்டா, நியூ பவுண்ட்லாந்து மற்றும் லாப்ரடோர் ஆகிய மாகாணங்களில் வெப்ப எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஆல்பர்டாவில் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் வெப்பநிலை 30°C வரை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூ பவுண்ட்லாந்து மற்றும் லாப்ரடோரில் வெப்பம் 33°C வரை உயரும் எனவும் நீண்ட நாள் வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் ஒன்டாரியோவில் வருகிற வாரம் முழுவதும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாகவே இருக்கும். உடல் வெப்பம் அதிகரித்தல், வியர்வை இல்லாத நிலை, மயக்கம், குழப்பம், உளறல் போன்றவை வெப்ப அலை காரணமாக ஏற்படும் ஆபத்தான அறிகுறிகள் என தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும் இடிமின்னலுக்கான கடுமையான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் பெருமளவான சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் நீண்ட காலமாக வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின் கடந்த மார்ச் மாதத்துக்கு முன் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன் அடிப்படையில் பெருமளவான சொகுசு கார் உள்ளிட்ட வாகனங்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு தற்போது துறைமுகத்தால் விடுவிக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் துறைமுகத்திலும் பெருமளவான வாகனங்கள் குவிந்து காணப்படுகின்றது.
கனடாவின் புகழ்பெற்ற ஆய்வுக்குழுவான லேயர் நடத்திய புதிய இணைய கருத்து கணிப்பில் கியூபெக் மாகாண மக்கள்தான் நாட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வில் மொத்தம் 39,841 கனடியர்கள் பங்கேற்றனர். அவர்களிடையே மகிழ்ச்சி தரம் 100 சராசரி 72.4 என கணிக்கப்பட்டு இது தேசிய சராசரி 68.7 விட சற்று உயர்ந்த அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கியூபெக் 72.4 புள்ளிகளையும் நியூ பிரென்ஸ்விக் 70.2 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு முன்னிலை வகிக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக நியூ பவுண்ட்லாந்து, லாப்ரடோர், சாஸ்கட்ஸ்வான், நோவா ஸ்கோசியா மாகாணங்கள் காணப்படுகின்றன. நகரங்களின் வரிசையில் மிசிசாகா உயர்ந்த மகிழ்ச்சி தரத்துடன் முதலிடத்திலும், மொன்ட்ரியால் 2வது இடத்திலும், டொரண்டோ கடைசி இடத்திலும் காணப்படுகின்றன. பாடசாலைகளில் ஒரு பாடத்துக்கான ஒதுக்கப்படும் நேரம் 50 நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு 8ஆக காணப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு 7ஆக குறைக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாகல கழுவ தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து வெளிப்படுத்தும் கூட்டம் நேற்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க உள்ளோம். அதன் முதல் படியாக அனைத்து பாடசாலைகளிலும் தரம் 1 முதல் 6 வரையுள்ள வகுப்புகளில் நடைமுறைப்படுத்தப்படும். தரம் 1 முதல் 6 வரை வகுப்புகளில் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நேர மாற்றம் மற்றும் பாடத்திட்ட முறைகள் குறைப்பு அனைத்து தரங்களுக்கும் பொருத்தமானதாகும். இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் அறிந்திருக்க வேண்டும். எவ்வாறு காலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த வருடமே நாம் 1,00,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் என்றார். இதில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.